ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் ஸ்டடி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 10ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்வராக விஜய் நேற்று பதவியேற்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னா, உரிமை கோரும் தாவேகாவின் கடிதத்தை நம்மளுடைய ஆளுநர் ஆர்வி ஆர்லேக்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஸோ 108 இடங்களை வந்து தாவிகா பெற்றிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு கட்சிகள் வந்து கொஞ்சம் ஆதரவு தெரிவித்ததன் மூலம் இவங்களுக்கு 120 இடங்கள் வந்து மெஜாரிட்டி வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வி ஆர்லேக்கர் கவர்னர் அவர்கள் வந்து பதவியேற்க வந்து அழைத்திருக்கிறார். ஸோ இதில் தாவேகா தலைவர் சி ஜோசப் விஜய் முதல்வராக நியமித்து சட்டப்பேரவையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு மே 13ஆம் தேதி வரைக்கும் அவங்க வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த ஆர்டிகிள் பேசிஸில் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகிள் 164. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 164 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது கவர்னர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டருடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஸோ அந்த ஸ்டேட்டினுடைய மினிஸ்டர்ஸையும் அப்பாயின்ட் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா கவர்னர். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த பதவியேற்பு விழா வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக NS ராஜா சுப்பிரமணி நியமனம். ஸோ முப்படைகளின் தலைமை தளபதியாக NS ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு முதல் முப்படை தலைமை தளபதியாக பிபின் ராவத் அவர்கள் இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து அவர் இறந்து போயிருப்பார். ஸோ 2022ஆம் ஆண்டு அனில் சௌகான் அப்படின்றவர் வந்து முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்திருப்பாரு. ஸோ இப்போ அவருடைய பதவி காலம் நிறைவடைகிறதுனால ராஜா சுப்பிரமணி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முப்படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையின் தலைமை தளபதியாக இருக்கும் தினேஷ் திரிபாதியின் பதவி காலம் இம்மாதம் 31ஆம் தேதி நிறைவடைகிறது. ஸோ அதற்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் வந்து கடற்படையினுடைய தலைமை தளபதியாக நியமித்திருக்கிறார். ஸோ அடுத்ததான் நவீன MIRV. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். ஸோ MIRV அப்படிங்கிறது மல்டி இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். ஸோ இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய அதாவது வெவ்வேறு பகுதிகளில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும் நவீன அந்த தொழில்நுட்பம், அதாவது MIRV அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை நவீன அக்னி ஏவுகணை மூலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா கடல் பகுதியில் APJ அப்துல் கலாம் தீவில் இருந்து வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நிறைய நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்கும். இது ஒரு இலக்கை மட்டுமல்லாமல் நிறைய இலக்குகளை தாக்கி அளிக்கும் அந்த மல்டி டார்கெட்டட் இண்டிபெண்டன்ட்லி ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், அதாவது மல்டி அந்த இலக்குகளை தாக்கி அளிக்கும் திறனுடையது.